ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடு கூட என்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நாம் உணர்ந்து விடைகொள்வதில்லை, உணர்வில்லை. எரேமியா 20ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முதல் 15ஆம் வசனம் வரை. இந்த வேத பகுதியில் கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளின் வாழ்க்கை முறை எப்படி இருக்கிறது, அவர்கள் எந்த அளவுக்கு பாடம் வைக்க வேண்டியிருக்கிறது, எரேமியா எந்த அளவுக்கு பாடுபட்டார் என்பதை குறித்து இந்த வேத பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. எரேமியாவே எழுதி கொடுத்திருக்கிறார். அவர் வாழ்க்கையை பற்றி சுயசரிதையாக அவர் பட்ட துன்பங்களை கர்த்தரிடம் சொல்லுவதாக இந்த வேத பகுதி அமைந்திருக்கிறது. இதை படிக்கும் போது நாம் மிக தெளிவாக உணர்ந்து கொள்ளலாம் கர்த்தர் எவ்வளவு பரிசுத்தமானவர் என்பதையும், அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கும் பரிசுத்தம் எப்படிப்பட்டது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள முடியும். கர்த்தர் இந்த உலகத்தில் மனித அவதாரத்தில் வந்தபோது சிலுவையில் பாடுபட்டார். இந்த பூமியில் உகந்த துன்பத்தையும் பாடுகளையும் மனிதர்களால் சுமக்க முடியாத அளவுக்கு பாடுகளை அவர் சுமந்து தீர்த்துவிட்டு நமக்காக பாவங்களை வைத்தவர்களுக்காக நம் பாடுகளை அவர் சுமந்து தீர்த்துவிட்டு பரலோகம் சென்றிருக்கிறார். நமது ஆண்டவராகிய அவரு சாயலாக தகப்பனை போல பிள்ளை அல்லவா, அவருடைய பரிசுத்த வாழ்க்கையை போல நம்முடைய வாழ்க்கையை ஓட்ட வேண்டும். இந்த உலகத்தின் இன்பங்களை எல்லாம் சுமந்து சந்தோஷமாய் சுகபோகமாய் வாழ்ந்து முடித்துவிட்டு போவதற்கு நாம் வரவில்லை என்பதை தெரிந்து கொள்வோம். அப்படி வாழ்வது அது ஒரு மிருகத்தின் வாழ்க்கையை போல இருக்கிறது. மிருகமானது பிறக்கும், வாழும், மறிக்கும். அதன் ஆத்மா பாதாளத்திற்கு போய்விடும். அது பரலோகம் சேரப்போவதில்லை. அதற்கு பெயரும் கிடையாது, அதை நினைப்பாரும் இல்லை. அது அழிந்து போகும் ஆத்மாவா இருக்கிறது. மனிதர்கள் அப்படி அல்ல. இந்த உலகத்தில் எந்த ஜீவராசியும் பரலோகத்திற்கு செல்ல முடியாது. மனிதர்கள் மட்டுமே நம் சென்று நித்தியமாய் நிரந்தரமாய் மரணமில்லாத வாழ்க்கை வாழும். அப்படிப்பட்ட மேன்மையான வாழ்க்கையை நாம் பெற வேண்டும் என்றால் இந்த உலகத்தில் இன்பத்தை அனுபவிப்பது நோக்கம் அல்ல. அப்படி இருந்தால் அது முடியாது. இவ்வுலகத்தில் பாட அனுபவிக்க ஆயத்தமாய் இருக்க வேண்டும். பாடுகளை ஏற்றுக்கொண்டு பரிசுத்த பாதையில் நடக்க வேண்டும். அப்பொழுதே கர்த்தருடைய ராஜ்யத்தில் சென்று இளைப்பாறுதலை அனுபவித்து நித்தியமாக நிரந்தரமான இன்பத்தை பெற முடியும். தீர்க்கதரிசிகள் என்பவர்கள் தாயின் கருவில் பிறக்கிறார்கள். அது முதல் பிறப்பு, ஒரு பிறப்பு என்றே சொல்லலாம். மறுபடியும் பிறப்பது நம் ஞானஸ்தானத்தை சொல்லும். ஆனால் உண்மையில் சொல்ல போனால் அந்த ஞானஸ்தானத்தின் முழுமையே ஒரு மனிதன் மரணம் வரைக்கும் இருக்கிறது என்று சொல்லலாம். ஒரு மனிதனுடைய ஆத்மா பூரணம் அடைவது அவன் வாழ்க்கை முடியும் தானே. அது வரைக்கும் பாட அனுபவித்து போராடி கர்த்தருக்கு ஊழியம் செய்து தன்னை தானே ஆயத்தப்படுத்திக் கொள்கிறோம் பரலோகம் செல்வதற்கு. அப்படி ஒரு ஆயத்தப்படும் வாழ்க்கை தான் இந்த பூமியின் வாழ்க்கை. இது அனுபவிக்கும் இடம் அல்ல, ஆயத்தப்படும் இடம் இந்த பூமியானது. அதாவது வயல்வெளியில் நாம் நெல் பயிரை நடுவதற்கு வயலில் நாற்றாங்கால் விடுவார்கள். நாற்றாங்காலில் நெல்லை விதைத்து அந்த செடிகள் பெரியதாய் கொஞ்சம் வளர்ந்த பின்பு, 1 அடி உயரம் வளர்ந்த பின்பு அதை எடுத்து வயல் முழுவதும் பிரித்து கொஞ்சம் கொஞ்சமாக நடுவார்கள். அப்பொழுது அது நன்றாக வளர்ந்து வரும். அது போலதான் இந்த பூமி. நாம் இருக்கும் இடம் கொஞ்ச காலம் வாழ்வதல்ல. இந்த பூமியானது பரிசுத்தவான்களை ஆயத்தப்படுத்தும் ஒரு இடமாக இருக்கிறது. அதாவது போலீஸ், ஆர்மி போன்ற ஊழியர்களாக நாம் மாற வேண்டும் என்றால், ஆர்மியில் பணிபுரிய வேண்டும், போலீஸாக பணிபுரிய வேண்டும் என்றால் பயிற்சியை செய்ய 2-3 வருடங்கள் பயிற்சிக்கு அனுப்புவார்கள். அந்த பயிற்சியின் இடத்தில் அங்கேயே தங்கி பயின்று அதையெல்லாம் நாம் கற்றுக்கொண்டு பின்புதான் நமக்கு பதவி கொடுக்கலாம். அது போல இந்த பூமியில் நாம் பிறந்திருப்பது சுகபோகமாய் வாழ்வதற்கல்ல. ஒரு போர் வீரனை போல யுத்தம் கற்றுக்கொள்ளும் ஸ்தலமாக இந்த பூமி இருக்கு. யுத்தத்தை கற்றுக்கொண்டு யுத்தம் செய்து வெற்றி பெற்றால்தான் பரலோகம் செல்ல முடியும். நாம் பரிசுத்தமாய் வாழ்வதே வெற்றி பெறுவதற்கு அடையாளம். பாவம் செய்தால் தோற்று போகிறது. பரிசுத்தமாய் வாழ்வது என்பது சாத்தானை வென்று அவன்
விரிக்கும் வலைகளை எல்லாம் கிழித்து போட்டு நாம் பரிசுத்தமாய் நம் நிலையில் இருந்தது. தோற்று போவது என்பது அவன் பேச்சை கேட்டு உலக இச்சைகளில் இன்பங்களை அனுபவிக்க நினைத்து விழுந்து போய் பாவம் செய்வது. இதில் எந்த வாழ்க்கை வேண்டும் என்பதை நாம் தான் முடிவு செய்ய வேண்டும். சாதாரண மனிதர்களாக இருந்தாலும் சரி, அதிலிருந்துதான் உயர்த்தப்பட்டு தீர்க்கதரிசிகள் ஆகிறோம். சாதாரண மனிதர்களாக பாவத்தை விட்டு விலக வேண்டும். அதன் பின்பு பரிசுத்தத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருக்குள் பக்தி வைராக்கியத்தை வளர வேண்டும். அப்பொழுது தீர்க்கதரிசி ஆகிறோம். இதுதான் கர்த்தருடைய வழிநடத்துதலின் முறையாக இருக்கிறது. எரேமியாவை அவர் தீர்க்க தரிசனம் உரைத்ததற்காக கொடுமைப்படுத்துகிறார்கள். சிறையில் நின்று அடித்து ஒரு படாத பாடுபடுத்தியிருக்கிறார்கள். ஒரு நாள் இரவு. அதற்கு முன்பிருந்தும் அவருக்கு மிகுந்த தொல்லைதான். அப்படி அவர் துன்பம் அனுபவித்ததின் விளைவாக அவர் முடிவு செய்கிறார். கர்த்தரை குறித்து பேசக்கூடாது, இனி தீர்க்க தரிசனம் உரைக்க கூடாது, என்னால் தாங்க முடியவில்லை என்ற முடிவிற்கு வருகிறார். அப்படி நான் முடிவு செய்தேன். ஆனாலும் அவர் சொல்லுகிறார், எரேமியா, கர்த்தருடைய வார்த்தை மீண்டும் எனக்கு வந்தது. அது என் எலும்புகளில் இருக்கிற அடைப்பட்டிருக்கிற அக்கினியை போல இருக்கிறது. என் இருதயத்தை அது ஆளுகை செய்கிறது. என்னால் அதை தாங்கிக் கொண்டு சும்மா இருக்க முடியவில்லை. கர்த்தருடைய வார்த்தை தீர்க்க தரிசனம் நமக்குள் வந்துவிட்டது, ஆவி வந்துவிட்டது என்றால் அதை நாம் சொல்ல வேண்டும். சொல்லாமல் நான் இருக்க முடியவில்லை என்று எரேமியா சொல்லுகிறார். கர்த்தருடைய வார்த்தை அக்கினியை போல என் இதயத்தில் இருந்தது என்று சொல்லுகிறார். அதை சகித்து இழைத்து போனேன், என்னால் பொறுக்க கூடாமல் போயிற்று, பொறுக்க முடியவில்லை என்னால் என்று சொல்லுகிறார். இதற்கு என்ன? கர்த்தருடைய வார்த்தை வந்து விட்டது, அதை சொல்லக்கூடாது என்று இவர் தன் மனதை கட்டுப்படுத்தி பார்க்கிறார், போராடுகிறார். பரிசுத்த ஆவியானவர் தீர்க்கதரிசனம் உரைக்கும்படி ஏவுகிறார். ஐயா, அவர் பட்ட துன்பத்தை நினைத்து இவர்கள் பொல்லாத மனிதர்களா இருக்கிறார்களே, இவர்கள் நம்மை துன்பப்படுத்துவார்களே, நமக்கு வேண்டாம், நாம் சொல்லவே வேண்டாம் என்று இவர் தன் மனதை அடக்கி பார்க்கிறார். பரிசுத்த ஆவியானவரோ உள்ளே அக்னியை போல எரித்து கொண்டிருக்கிறார். அவரை அடக்க முடியவில்லை. பரிசுத்த ஆவியை எரேமியாவால் அடக்க முடியவில்லை, பொறுத்து கொள்ள முடியாமல் போயிற்று என்று சொல்லுகிறார். அதை சகித்து இழைத்து போனேன், என்னால் சுமந்து கொண்டு இருக்க முடியவில்லை, என்னால் சொல்லிவிடுகிறேன் என்று அவர் மனநிலைக்கு வருகிறார். இதன் பொருள் என்னவென்றால், இதை அனுபவித்து பார்த்தால் தெரியும். சில நேரம் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைகள் நாம் சொல்ல வேண்டியிருக்கும். கர்த்தர் நம்மோடு பேசுவார், இதை நீ சொல் என்று சொல்லுவார், இதை செய் என்று சொல்லுவார். நம்மால் அதை சொல்லவோ செய்யவோ வேண்டிய நிலையில் இருப்போம், ஆனால் நம்மால் முடியாது. நம் மனதால் இவர்களிடத்தில் போய் இதை எப்படி சொல்வது, இவர்களிடத்தில் எப்படி நான் இதை செய்வது என்று நம் மனம் ஒப்புக்கொள்ளாது. அதுதான் மாம்சமும் ஆவியும் ஒன்றொன்று போராடும். என்னதான் நம் மனம், நம் அறிவு நமக்கு சொன்னாலும் கர்த்தருடைய வார்த்தை என்ன வருகிறதோ அதற்குதான் நாம் கீழ்ப்படிய வேண்டும். நம் மனம் சொல்வதை கேட்கக்கூடாது. யார் என்ன நினைத்தால் என்ன, பின்விளைவுகள் என்ன வந்தால் என்ன, யார் நம்மை அடித்தால் என்ன, கொடுமைப்படுத்தினால் என்ன, கொன்று போட்டால்தான் என்ன, கர்த்தர் சொல்ல சொன்னால் சொல்லணும், அவ்வளவுதான். அதன் பின்விளைவுகளை வந்ததை சமாளிக்க வேண்டும். முடியாவிட்டால் என்ன, கர்த்தரிடம் போய் சேரப்போகிறோம், அவ்வளவுதானே. இந்த சமைக்கப்பட்ட பூமியிலிருந்து விடுதலை கிடைக்கப் போகிறது என்று நினைத்துக் கொள்கிறார். அதனால் கர்த்தருக்கு பரிசுத்தமாய் வாழ்வதே முக்கியம். அநேகர் சொல்லும் அவதூறை கேட்டேன், பயம் சூழ்ந்திருந்தது. இதுதான் விஷயம். கர்த்தர் பஸ்பூரை பார்த்து சொல்லுகிறார், உன்னையும் உன் சிநேகிதனையும் பயத்துக்கு ஒப்பு கொடுப்பேன் என்று. ஏன் என்றால், பயத்தின் ஆவியை எரேமியாவுக்கு காட்டிவிட்டான். அவன் பயமுறுத்தி பார்த்தான். தீர்க்கதரிசி பயமுறுத்தினான், பயங்கரமாய் கொடுமைப்படுத்தினான். எரேமியாவை பயந்து நடுங்குகிறார். தீர்க்க தரிசனமே உரைக்க கூடாது என்ற நிலைக்கு வந்திருக்கிறார் என்றால் அது எப்படிப்பட்ட காரியம்? அந்த நிலைக்கு கொண்டு போய்விட்டான். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை பயத்துக்கு ஒப்பு கொடுப்பேன், உன்னையும் உன் நண்பர்களையும் எல்லாரும் சேர்த்து கொண்டே செய்திருக்கிறார்கள். எவன் எதை வைத்து அடிக்கிறானோ அதே பொருளால் அவனை அடிப்பார் கர்த்தர். என் தீர்க்கதரிசியை நீ பயமுறுத்துகிறாய், உன்னை ஒருத்தவன் பயமுறுத்துவான் பார், போ, பாபிலோனிலிருந்து வருகிறான், அவன் உன்னை பயமுறுத்துவான் போ என்று கர்த்தர் சொல்லிவிட்டார். இங்க ஐயாவும் அதான் சொல்லுகிறார். இரண்டாவது ஒரு ஆதாரம் கிடைத்திருக்கிறது.
எரேமியா சொல்லுகிறார், பயம் என்னை சூழ்ந்திருந்தது. அநேகர் சொல்லும் அவதூறை கேட்டேன். கர்த்தாவே, எல்லாரும் பொய் சொல்லுகிறார்கள் சுவாமி. என் கண் முன்னே நான் செய்யாததை செய்தேன் என்று சொல்லுகிறார்கள். நான் பாவம் செய்தேன் என்று சொல்லுகிறார்கள். இல்லாத ஒன்றை இருக்கிறதாக பேசுகிறார்கள். என் கண் முன்னே இது நடக்கிறது. அவதூறு என்றால் புறக்கூறுதல் என்றால் நம்மை பற்றி இல்லாத விஷயங்களை தவறாக அடுத்தவரிடம் போய் சொல்வது. நமக்கு தெரியாது. நாம் இல்லாத நேரத்தில் நம்மை பற்றி தவறாக பொய்யான வதந்திகளை சொல்வதுதான் புறங்கூறுதல். அவதூறு என்றால் நம்மை வைத்துக்கொண்டு நம்மை பற்றி இல்லாத பொய்யான தவறான காரியங்களை சொல்வது, நம்மை பற்றி தவறாய் பேசுவது. நம்மை வைத்துக் கொண்டே பேசுவார்கள். அதில் கொஞ்சமும் உண்மை இருக்காது, பொய்யா இருக்கும். அதற்கு பெயர் தான் அவதூறு. அநேகர் சொல்லும் அவதூறை கேட்டேன். எல்லோரும் அநேகம் பேர் என்னை பற்றி இல்லாதும் பொல்லாதும் சொல்கிறார்கள். இவர்களிடம் எப்பொழுது என்னை பார்த்தார்கள்? நான் எப்பொழுது இந்த பாவத்தை செய்தேன்? ஏன் இப்படி செய்கிறார்கள் என்று எரேமியா அங்கலாய்க்கிறார். பயம் சூழ்ந்திருந்தது என்கிறார். மெய்யாவை நோக்கி பயம் சூழ்ந்து கொண்டது. அறிவியுங்கள், அப்பொழுது நான் அவர்களுக்கு அறிவிப்பேன் என்கிறார்கள். தீர்க்க தரிசனத்தை சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள், அதை நாங்கள் சொல்லுகிறோம் என்று சொல்லுகிறார்கள். என்னோடு சமாதானமாய் இருந்தவர்கள், நல்லவர்கள் இருந்தார்கள். அவர்களெல்லாம் எனக்கு பக்கபலமாய் இருந்தவர்கள் இப்பொழுது என்ன சொல்லுகிறார்கள் என்றால், அவரை விழும்படி காத்திருந்து எப்பொழுது எரேமியா பாவம் செய்வார், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்து அவர் துன்பத்தை அனுபவிப்பார், அதை பார்க்கலாம் என்று காத்திருக்கிறார்களாம். இவர் ஏதாவது ஒரு காரியத்தை தவறு செய்ய மாட்டாரா? அப்பொழுது கண்டுபிடிப்போம் என்று காத்து கொண்டிருக்கிறார்களாம். அப்பொழுது அவனை பிடித்து அவன் மேல் இருக்கிற கோபத்தை தீர்த்து கொள்ளலாம் என்று, கோபம் தீர்த்து கொள்ளலாம் என்று சொல்லுகிறார்கள். இப்படி இவர்கள் எல்லோரும் என்னை சூழ்ந்து கொண்டாலும், கர்த்தாவே, இப்படி இவர்கள் எல்லோரும் என்னை சூழ்ந்து கொண்டாலும் கர்த்தரோ பராக்கிரமசாலியாய் என்னோடு கூட இருக்கிறார். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் மிகுந்த பராக்கிரமசாலியாய் என்னோடு கூடவே இருக்கிறார். அதனால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் என்னை மேற்கொள்ளாமல் இடறுவார்கள். என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் எனக்கு மேலே உயராமல், என்னை ஆளுகை செய்யாமல் அவர்கள் இடறி விழுந்து விடுவார்கள். கர்த்தர் அவர்களை தள்ளி விடுவார். கர்த்தர் என்னை காப்பாற்றுவார். தங்கள் காரியம் வாய்க்காதபடியால் மிகவும் வெட்கப்பட்டு போவார்கள். அவர்கள் நினைத்தது அவர்கள் செய்ய போகிறோம் என்று நம்பினது நடக்காது. அதனால் அவர்கள் வெட்கப்பட்டு போவார்கள். மறக்கப்படாத நித்திய லட்சை அவர்களுக்கு உண்டாகும். மறக்கவே முடியாத அளவுக்கு அவமானமும் கேவலமுமான காரியங்கள் அவர்களுக்கு நடக்கும். மறக்க முடியாத துயரமான சம்பவங்கள், அவமானப்படுத்தப்படக்கூடிய கேவலமான மிகவும் கூணி குறுகத்தக்க காரியங்கள் அவர்களுக்கு நடக்கும். இப்படியாக எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். அவர்களுக்கு இப்படியெல்லாம் வரப்போகிறது. தீர்க்கதரிசியை எதிர்த்து இஸ்ரவேலருக்கு நடக்க போகும் காரியங்களை தீர்க்கதரிசியா சொல்லுகிறார். ஆனாலும் நீதிமானை சோதித்து அறிந்து, எரேமியா கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறார். நீதிமானை சோதித்து அறிந்து உள்ளிந்திரியங்களையும் இருதயங்களையும் பார்க்கிற சேனைகளின் கர்த்தாவே, ஆழ்மனதையும் மனதையும் பார்க்கிற. ஒரு மனிதனுக்கு இரண்டு மனம் உண்டு. ஒன்று மனம் என்று சொல்லுகிறோம், இன்னொன்று ஆழ்மனம் என்று சொல்லுகிறோம். அதாவது மனம் என்பது நம்ம என்ன நினைக்கிறோம், என்ன செய்கிறோம் என்பது நமக்கு தெரியும். ஆழ்மனதில் என்ன இருக்கிறது என்பது நமக்கு தெரியாது. பல காரியங்கள் நமக்கு தெரியாது, அது தானாக செயல்படுமானால். அது போல அந்த மனது நமக்கே தெரியாத நம் மனதில் இருக்கிற காரியங்கள் அதையும் கர்த்தர் ஆராய்ந்து அறிகிறாராம். ஒரு நீதிமான் இருந்தால், கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற ஒரு மனிதன் இருந்தால், அவனுடைய மனதையும் அவன் என்ன நினைக்கிறான், அவன் என்ன செய்கிறான் என்பதை சோதித்து கர்த்தர் அறிந்து வைத்திருப்பாராம். அவருக்கு தெரியுமா? அதே போல அந்த மனிதனுடைய ஆழ்மனதில் என்ன இருக்கிறது, வெளிப்படையாக நினைப்பது வேறு, செயல்படுவது வேறு. ஆழ்மனதில் என்ன இருக்கிறது என்பதையும் கர்த்தர் அறிந்து வைத்திருக்கிறார். சேனைகளின் கர்த்தாவே, நீர் இப்படி ஆராய்ந்து வைத்திருக்கிறீர். நீர் அவர்களுக்கு சரி கட்டுகிறதை, நீதியை சரி கட்டுகிறதை என் கண்களால் நான் பார்க்க வேண்டும் சுவாமி. என்னை துன்பப்படுத்தினவர்களுக்கு
நீர் கொடுக்கும் தண்டனையை என் கண்களால் நான் பார்க்க வேண்டும். என் காரியத்தை உம்மிடத்தில் சாட்டி விட்டேன் என்று ஜெபிக்கிறார். என் விஷயத்தை உம்மிடத்தில் சொல்லிவிட்டேன். நீர்தான் ஆண்டவரை இனி எனக்கு பொறுப்பு. இந்த காரியத்தை உம்மிடத்தில் சொல்லிவிட்டேன். நீர்தான் பொறுப்பு. என்னை காப்பாற்றும் என்று கர்த்தரிடத்தில் சரணடைகிறார். எரேமியா தீர்க்கதரிசி. இப்படி கர்த்தரிடம் தன் வழக்கை சொல்லிவிட்டு எரேமியா சமாதானம் அடைகிறார். எரேமியா எந்த செயலிலும் ஈடுபடவில்லை. தன் சத்துருக்களுக்கு எதிராக கர்த்தரிடம் சொல்லிவிட்டு அவரே நியாயம் தீர்க்கட்டும் என்று விட்டுவிட்டார். அடுத்ததாக எரேமியா பேசுகிறார். கர்த்தரை பாடுங்கள், கர்த்தரை துதியுங்கள். அவர் தம்முடைய ஜனங்களை, தம்முடைய பிள்ளைகளை பொல்லாதவர்களின் கையில் தப்புவிக்கிறார். கர்த்தர் பொல்லாதவர்களின் கையில் இருந்து தப்புவிக்கிறார். எளியவர்கள் என்றால் யார்? கர்த்தருக்கு பிரியமானவர்கள், கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து பயந்து நடக்கிறவர்கள், தாங்களாக எந்த முடிவும் எடுக்காமல் கர்த்தரை கேட்டு அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற தாழ்மை குணம் உடையவர்களே எளியவர்கள். அப்படிப்பட்டவர்கள் ஆத்துமாவை கர்த்தர் காப்பாற்றுகிறாரால் பொல்லாதவரின் மனிதர்களிடம் இருந்து. நம்முடைய ஆத்துமா எளிமையாய் இருக்க வேண்டும். அப்படி கர்வம் இல்லாமல், பெருமை, சுயநலம் இல்லாமல் வாழ்கிற மனிதர்களாய் நாம் இருக்கும்போது கர்த்தர் நம்முடைய ஆத்துமாவை, நம் உயிரை பொல்லாத மனிதர்களிடமிருந்து காப்பாற்றுவார். பரலோகத்தில் நம்மை கொண்டு போய் சேர்ப்பார். இவ்வுலகத்திலும் நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும். நான் பிறந்த நாள் சபிக்கப்படுவதாக. யோபையாவும் கூட இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறார். எரேமியாவும் இந்த இடத்தில் சொல்லியிருக்கிறார். அந்த அளவுக்கு அவர் பிறந்ததிலிருந்து துன்பத்தை அனுபவித்திருக்கிறார். ஏன் தான் பிறந்தோம் என்று அனுபவிக்கிறார். இந்த அளவுக்கு பல பாடுகளையே அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். என் தாயார் என்னை பெற்ற நாள் ஆசீர்வதிக்கப்படாதிருப்பதாக. என் தாய் என்னை பெற்ற நாள் ஆசீர்வதிக்கப்படாமல் இருப்பதாக என்று சொல்கிறார். உமக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்தது என்று என் தகப்பனிடத்தில் சொல்லி அவரை மகிழ பண்ணினான் அல்லவா ஒருவன், அவன் சபிக்கப்பட கடவன் என்று சொல்லுகிறார். தன்னுடைய பிறப்பை குறித்து தன் தகப்பனிடத்தில் சொல்லி மகிழ பண்ணின அந்த வேலைக்காரர்கள் சபிக்கப்பட கடவர்கள் என்று எரேமியா சொல்லுகிறார். அந்த அளவுக்கு இவர் தான் பிறந்த வாழ்க்கையை, தன்னுடைய வாழ்க்கையை மிகவும் வெறுத்து துன்பத்தின் மத்தியில் இருந்து அவர் சொல்கிற வார்த்தையாயிருக்கிறார். நமக்கும் சில நேரங்களில் எப்படியாக தோன்றும், ஏன் தான் பிறந்தோமோ என்று. அதே மனநிலைத்தான் எரேமியா இருந்திருக்கிறார். அப்படி சொன்ன மனிதர், என் தகப்பனிடத்தில் சொன்ன மனிதர், கர்த்தர் கோபப்பட்டு மனம் மாறாமல் அவரால் கவிழ்க்கப்பட்ட பட்டணம் போல் இருப்பானாக. கர்த்தருடைய கோபம் அவன் மேல் வரட்டும் என்று சொன்னார். காலையிலே அலறுதலையும் மத்தியானத்திலே கூக்குரலையும் கேட்க கடவன். காலையிலே அலறும் சத்தத்தை காலையில் கேட்க கடவன் என்றால் அது மிகுந்த கொடுமை நடக்க போகிறது. அவன் வீட்டில் கேட்கும்போது வேலையிலேயே கூக்குரலை கேட்க கடவுது. மத்தியான நேரத்தில் கூக்குரல் கேட்குமா? அப்படி என்றால் என் பிறப்பை பற்றி பேசினதற்கு அவனுக்கு தண்டனை. அப்படி என்றால் நான் அந்த அளவுக்கு துன்பத்தை அனுபவித்திருக்கிறேன் என்று எளிமையா சொல்லுகிறான். இந்த காலத்தில் எல்லோரும் பிறந்த நாள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நான் பிறந்தேன் என்று. முட்டாள்தனமானது. பிறந்த நாளை கொண்டாடுவதற்கு நமக்கு எந்த தகுதியும் இல்லை. நாம் பிறந்ததற்காக அந்த நாளை நம்முடைய பெயர் வைத்து பெருமை பாராட்டக்கூடாது. அந்த நாளுக்கு நம்முடைய பெயர் வைக்கப்படுகிறது. நம் சூழ்ந்திருந்த உறவினர்கள் எல்லாம் இந்த நாளில் இவன் பிறந்தாள் என்று சொல்லி சொல்லி பாராட்டுவார்கள். அதனால் நாம் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்கிறோம் என்றாகும். பிறந்த நாள் கொண்டாடுவது பாவமே. அந்த நாளில் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்து இன்னும் புதிய வருடத்தை எனக்கு கொடுத்ததற்கு நன்றி என்று ஜெபிக்க வேண்டுமே தவிர பிறந்த நாள் என்ற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது. இது கர்த்தருக்கு அருமையானது. வேதாகமத்தில் எந்த இடத்திலும் எந்த ஒரு பரிசுத்தமானும் பிறந்த நாள் கொண்டாடியது இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறந்த நாளை தான் நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். என் தாய் எனக்கு பிரேத குழியாய் மாறாமல் போனது என்ன? அப்படி என்றால் என் தாயின் கருவிலேயே நான் இறந்திருக்கலாமே.
அப்படி நடந்திருந்தால் நன்றாக இருக்குமே. நான் என்றைக்கும் பிரசவியாத சூலுமாய் இருக்க கடவுளே. அப்படி இருந்திருக்கலாமே, என் தாயின் கருவில் நான் பிறக்காமலேயே இருந்திருக்கலாமே என்று சொல்லி எரேமியா உணர்கின்றார். கர்ப்பத்திலே நான் கொலை செய்யப்படாமல் போனதென, என் தாயின் கருவில் இருக்கும் பொழுதே என்னை கொன்று போட்டிருக்கலாமே. யாரும் என்னை கொல்லாமல் விட்டுவிட்டார்களே. நான் பிறந்து இவ்வளவு துன்பத்தை அனுபவிக்கிறேன். நான் வருத்தத்தையும் சஞ்சலத்தையும் கண்டு வருத்தங்களை என் வாழ்க்கையில் பார்க்கிறேன், சஞ்சலத்தை பார்க்கிறேன். என் நாட்கள் வெட்கமாய் கழியும்படிக்கு, என்னுடைய நாட்கள் வெட்கத்திலேயே போகும்படிக்கு, அவமானத்திலேயே நான் வாழ்ந்திருக்கும்படிக்கு, நான் என் தாய் கருவிலிருந்து பிறந்தது ஏன், நான் ஏன்தான் பிறந்தேனோ என்று சொல்லி வேதனைப்படுகிறார் எரேமியா. தன் பிறப்பை குறித்து வேதனைப்படுகிறார். அவன் வாழ்நாள் முழுவதும் துன்பத்தையே அனுபவித்துக் கொண்டிருந்ததினால் இப்படிப்பட்ட வார்த்தை சொன்னார். அவருக்கு மிகுந்த வேதனை நல்லது. இது சொல்ல முடியாத வேதனை. தீர்க்கதரிசிகளின் வாழ்க்கை அப்படித்தான். அறிந்து கொள்வோம். கர்த்தரை நோக்கி பரிசுத்தத்தில் பயணம் செய்யும். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியை பார்க்கலாம். மாணவர்கள்